வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, இந்த விழாவிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அமீருல் உலமா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் பி.ஏ. ஹாஜா முஹீனுத்தீன் பாக்கவி ஹதரத் அவர்களே, சமயம் சார்ந்த ஒரு விழாவில் அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் சமூகம் தந்து ஒரு சமூக நல்லிண விளக்க விழாவாக இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். உலகம் உள்ளளவும் இந்த சமய நல்லிணக்க விழா சீரும் சிறப்பமாக நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தவராக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இஸ்லாமிய 12 மாதங்களில் 9வது மாதமாக நிகழக்கூடிய ரமதான் மாதத்தில் தான் பகல் நேரங்களிலே நோன்பு நோக்குமாறும் இரவு நேரங்களிலே வணக்கங்கள் செய்யுமாறும் அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அதற்கு என்ன காரணம்? மற்ற மாதங்களை தேர்வு செய்யாமல் இந்த 9வது மாதத்தை தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன? இந்த கேள்வியை அல் குர்ஆனுக்கு முன்னால் வைத்தால் அந்த அல் குர்ஆன் மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லி காட்டும். இந்த ரமலான் மாதத்தில் தான் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக நேர்வழியை தெளிவாக சொல்லக்கூடிய சத்தியம் எது, அசத்தியம் எது, நீதம் எது, அநீதம் எது என்று தெளிவாக பிரித்து சொல்லக்கூடிய அல் குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறங்கியது. அல் குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வேதம் அல்ல. தயவு செய்து அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அல் குர்ஆனை திறந்து படிக்க வேண்டும். படித்த பின்னால் தான் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அல் குர்ஆனை நாம் திறந்து பார்த்தால் இஸ்லாமிய ஆன்மீகம் மாத்திரம் அல்ல, அகில உலக மக்களுக்கும் தேவையான அனைத்து கருத்துக்களும் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. மதுபானம் அருந்தாதீர்கள், வட்டி புசிக்காதீர்கள், புறம் பேசாதீர்கள், பொறாமை கொண்டாதீர்கள், அவதூறு சுமத்தாதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, அனைத்து மதத்தவர்களுக்கும் அனைத்து சித்தாந்தங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கும் பொதுவான ஒரு கருத்து என்பதை நாம் விலகி வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாடு மதுவிலே தள்ளாடக்கூடிய ஒரு ஆழமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். மதுவை அருந்தக்கூடியவர்கள் எல்லா சமுதாயங்களிலும் கணிசமாகவே காணப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு குடிமகன் சொல்லுகின்றான், நாங்கள் குடித்து தள்ளாடாவிட்டால் இந்த நாடு தள்ளாடிவிடும், நாங்கள் சாந்தாது இருந்தால் இந்த நாடு தள்ளாடிவிடும், நாங்கள் தள்ளாட்டம் போடுறதுனாலதான் இந்த நாடு ரொம்ப உறுதியாக சாந்தாது இருக்கிறது என்று ஒரு குடிமகன் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம் கேட்டு வருகின்றோம். ஆக அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேவையான கருத்துக்களை வாரி வாரி வழங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அல் குர்ஆனிலே இருக்கின்ற காரணத்தினால் அந்த அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்திலே நோன்பு நோக்கும்படி இஸ்லாம் கட்டளையிடுகிறது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். மதங்களை கடந்து, சமயங்களை கடந்து, சித்தாந்தங்களை கடந்து
இந்த அரங்கிலே நாம் ஒற்றுமையாக ஒன்றாக அமர்ந்திருப்பதை போன்று உலகம் உள்ளளவும் நம்முடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும். மதங்களை கடந்து அண்ணன் தம்பிகளாக, மாமன் மருமகனாக, மச்சான் மாப்பிள்ளையாக, தாத்தா பேத்தியாக, பேரனாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.